ஆட்டுக்குட்டியை உத்து பார்த்த அண்ணாமலை. மட்டன் பிரியாணி ரெடி, பிரியாணி போற்றுங்க. பூரித்த பாஜக, நக்கலடித்த கனிமொழி. என்னாச்சு தெரியுமா? கோவையில் மட்டன் பிரியாணி தயாராகி கொண்டிருக்கிறது என்று எதிர்க்கட்சிகள் செய்த விமர்சனங்களை முறியடிச்சு பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை. பல்லடத்தில் என்ன நடந்துச்சு? தேர்தல் தேதி நெருங்கிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டிலேயே பாஜகவுக்கு அதிக ஆதரவு இருக்கிறது கோவை அப்படின்றதுனால அங்கே நேரடியாகவே களமிறங்கி இருக்காரு அந்த கட்சியோட மாநில தலைவர் அண்ணாமலை கோவையில் போட்டியிடுவதாலேயே இந்த தொகுதி தேசிய அளவுலையும் கவனத்தை பெற தொடங்கிடுச்சு. அண்ணாமலை வருகையால் ஏற்பட்ட கடுமையான போட்டி காரணமாக மற்ற தொகுதிகளை விட இந்த தொகுதியில் பணமழைக்கும் பரிசு பொருட்களுக்கும் நிறைய வாய்ப்பு இருப்பதாகவும் கருதப்படுது. மேலும் திமுக மற்றும் அதிமுகவோட மொத்த குறியும் பாஜகவோட அண்ணாமலையின் பக்கமே திரும்பி இருக்கு. வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதுமே ஐ எம் வெயிட்டிங்னு அவர் பெயரில் சிவப்பு வட்டம் குறியிட்டு டேக் செஞ்சு கோவை அதிமுக வேட்பாளர் பகிர்ந்த எக்ஸ் பதிவு பரபரப்பை கிளப்புச்சு. அண்ணாமலை தான் கொங்கு வேட்பாளர் என்று அறிவிக்கப்பட்டதுமே திமுகவோட அமைச்சர் டிஆர்பி ராஜா தேர்தல் முடிந்ததும் பிரியாணி போடுறோம்னு சொல்லியிருந்தோம். இப்போது தான் செய்தியை பார்த்தேன். கோவையில் மட்டன் பிரியாணி ரெடியாகிக்கிட்டு இருக்கு, சுவையான ஆட்டு பிரியாணி ரெடியாகிக்கிட்டு இருக்குன்னு ட்வீட் போட்டு அண்ணாமலையை சீண்டி இருந்தார். அதே சமயம் அதிமுகவோட செய்தி தொடர்பாளர் கல்யாண சுந்தரம் கோவை என்பது எஸ்பி வேலுமணி என்ற மாபெரும் சிங்கத்தோட கோட்டை, இந்த சிங்கத்தோட கோட்டைக்குள்ளே வந்து ஆடு சிக்கி இருக்குன்னு விமர்சிச்சிருந்தார். ஆனால் அண்ணாமலையோ இதுக்கெல்லாம் எந்த பதிலையும் சொல்லலை, யாரையுமே விமர்சிக்கலை. கோவையில் ஒரு ஆடு சிக்கிடுச்சு, பிரியாணி போட்டுடலாம்னு கனிமொழி, டிஆர்பி ராஜா உள்ளிட்டோரும் விமர்சித்திருந்த நிலையில் அதுவரை வாய் திறக்காமல் இருந்த அண்ணாமலை தற்போது இது குறித்து பேசியிருக்காரு. திமுகவுக்கு எம் மேலே எவ்வளவு பயம் இருந்தால் ஆட்டுக்குட்டி போன்ற விமர்சனங்களை செய்வாங்க. இது தனி மனித தாக்குதல்களால் அரசியலுக்கு போயிருச்சு. ஆட்டை பிரியாணி போடுவீங்களோ என்னமோ, அந்த ஆட்டை தயவு செஞ்சு கொடுமைப்படுத்தாமல் பிரியாணி போடுங்க, அதுதான் என்னோட வேண்டுகோள்னு சொல்லி ஆட்டுக்குட்டி விமர்சனத்தை திமுக பக்கமே திருப்பி விட்டுருக்காரு அண்ணாமலை. இந்த சமயம் பார்த்து பல்லடம் பகுதியில் பிரச்சாரத்தில் அண்ணாமலை ஈடுபட்டுட்டு இருந்தார். அப்போது விவசாயி ஒருவர் அன்பு பரிசா ஆட்டுக்குட்டி ஒன்றை வழங்கினார். அதை ஆசையாக வாங்கிய அண்ணாமலை அந்த ஆட்டுக்குட்டியை தன்னோட கைகளில் ஏந்தி உத்து பார்த்துக்கிட்டே இருந்தார். கொஞ்ச நேரம் கழித்து இது குட்டி ஆடாக இருக்கு, அதனால் அதோட தாயிடமே ஒப்படைச்சிடுங்கன்னு அந்த விவசாயிக்கிட்ட சொன்னார். இதை கேட்டதுமே அங்கே இருந்தவங்க நெகிழ்ந்து போயிட்டாங்க. இந்த வீடியோவையும் பாஜகவினர் இணையத்தில் வைரலாக்கிக்கிட்டு இருக்காங்க. பொதுவாக அண்ணாமலையை திமுகவினர் ஆட்டுக்குட்டின்னே விமர்சனம் செஞ்சுட்டு வர்றாங்க. அதிலையும் ஐடி விங்கில் அண்ணாமலை குறித்து ட்வீட்டாக இருந்தால் அவரோட பெயருக்கு பதிலாக ஆட்டுக்குட்டி எமோஜியை பதிவிட்டு வர்றாங்க. மீம்ஸுகள்லையும் அண்ணாமலையோட ஆட்டுக்குட்டி படத்தை இணைச்சு ட்ரோல் செஞ்சுட்டு வர்றது வழக்கம். இதனால் வர இது குறித்து அண்ணாமலை கண்டுக்காம இருந்த நிலையில் தற்போது தன் மீதான விமர்சனங்களையும் பாசிட்டிவாக அணுகி திமுக அடித்த பந்த திமுக பக்கமே திருப்பி விட்டு வர்றது தொகுதி மக்களை கவனிக்க வச்சிருக்கு.